கோபி வந்துட்டு இப்போ முழுக்க முழுக்க ஹீரோய்க்காக வந்துட்டு காட்டுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்கன்னு நினைக்கிறவங்க வீடியோக்கு லைக் பண்ணி தருவீங்க. இனி வரக்கூடிய எபிசோடில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ராதிகாவோட அவங்க அம்மா கிட்ட வந்துட்டு ரொம்ப புலம்பிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி வந்துட்டு இவரை கல்யாணம் பண்ணதே தப்புன்னு நினைக்கிறேன். இவரை கல்யாணம் பண்ணதுக்கப்புறமா நான் சும்மாவே வந்துட்டு இருந்திருக்கலாம், மைய கூட வந்து நான் ஜாலியாக இருந்திருப்பேன் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு பொம்பளையால் வந்துட்டு தனியாக வந்துட்டு கடைசி வரைக்கும் இருக்க முடியாது. அதனால தான் வந்துட்டு எப்படியாச்சும் உனக்கு ஒரு துணை இருக்கணுன்றதுக்காக தான் கோபி வந்துட்டு நான் கல்யாணம் முடிக்கிறதுக்கு சம்மதம் சொன்னேன் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. அது வந்துட்டு முன்னே வந்துட்டு நல்லா இருந்தது. இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவங்க அம்மாவை இங்கே கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்துட்டு அவங்களுக்கு அம்மா பாசம் வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு வந்துருச்சு. ஸோ அப்படி இருக்கையில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு என்ன சொன்னாலும் காது கொடுத்து வாங்க மாட்டேங்காங்க. நான் வந்துட்டு இப்போ கன்சீவாக இருக்கேன், என்ன கண்டுக்காமல் வந்துட்டு அவங்க அம்மாவே வந்துட்டு எப்போயுமே கவனிச்சிட்டே இருக்கிறாங்க. இது எனக்கு பிடிக்கவே மாட்டேங்குது. இதனாலேயே வந்துட்டு எனக்கும் அவருக்கு வந்துட்டு சண்டை வந்துக்கிட்டே இருக்கும் போல இருக்குது. இப்போ என்னை முழுக்க முழுக்க வந்துட்டு வெறுக்க ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு ராதிகா வந்துட்டு இப்போ ராதிகாவோட அவங்க அம்மா வந்துட்டு இப்போ ஒரு பிரச்சனை நடந்திருக்குல்ல, கண்டிப்பாக வந்துட்டு அவங்க ஈஸ்வரி பாட்டி இங்கே வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. உங்கள் அத்தை இங்கே வரமாட்டாங்க, நீங்கள் 2 பேரும் இனிமேல் ஜாலியாக இருக்கலாம்னு சொன்னதுக்கப்புறமா கோபி வந்துட்டு இங்கே கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. கூப்பிட்டு வந்ததுக்கப்புறம் தான் பெரிய ஷாக்கும் இருக்குது. ஏன்னா இனிமேல் வந்துட்டு பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி ராதிகாவோட அவங்க அம்மா வந்து முடிச்சிட்டு இருக்காங்க. உங்களோட கருத்துக்கள் எது வந்தாலும் மறக்காம காண்பா சொல்லி பண்ணிட்டு அடுத்த ஒரு ப்ரொமோண்ட் அப்டேட்டே தெரிஞ்சுக்கப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.